அது அப்பப்ப கிளம்பும். அதெல்லாம் நீங்க இங்க வந்துங்க, ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க, வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல, வர்றீங்க, வரும்போது இன்னார் மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம். அவ்வளவுதான். என்ன பதில் சொல்றீங்க, என்ன கருத்தை தூக்கிறீங்க, அதை வச்சுதான் உங்க வெற்றி இருக்கு. இப்போ ஒரு திரைப்புகழ் வந்து படக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது, ஒரு வெளிச்சம் இருக்குது, டக்குன்னு வெளிச்சம் இருக்குது. தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம். உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியை போட்டா பார்வையாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க, அது தவறில்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு. அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா, அம்மையார் பிரேமலதா சொல்ற 25 லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்றாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சிருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது,